ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம். ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி. நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் கவனமாவும், ரொம்ப ஸ்கிப் பண்ணாமவும் பாருங்க. ஏன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக் இதுல. ஆ இது நெறைய வீடியோ அதாவது ஆப்ஷன் நீங்க போய் யூடியூப்ல சர்ச் சர்ச் பண்ணாலே, நெறைய வந்து இந்த மாதிரி நெறைய வந்து வீடியோஸ் இருக்கும். ஆனா, இதுல என்ன அப்டின்னா, அந்த எந்த வீடியோ நீங்க எடுத்தாலும் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், வால்யூம் அப்படின்னு நீங்க போட்டாலே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட பேஸ் பண்ணி எல்லாமே நெறையா வந்து ஒரு வீடியோஸ் இருக்கும். ஆனா, வால்யூம் பத்தியும் வீடியோ இருக்கும். ஸோ, இந்த 2யும் கம்பைன் பண்ணி நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணணும். ஸோ, நம்மளுடைய ஆப்ஷன் ட்ரேடருக்கு அது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ஆ அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்டின்ட்டு இருக்கு இல்லையா? இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்டிங்கிற இது வந்து நமக்கு வந்து ஒரு கேண்டிலாவே இருக்கும். அப்டி ஒரு இண்டிகேட்டர் வந்து நம்ம ட்ரேடிங் வியூல இருக்கு. ஓகேவா? ஸோ, இத வந்து நம்ம வந்து ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட போய் இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல போய் பார்த்துட்டு, அங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கு? பர்ட்டிகுலரா ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வந்து எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு? மார்க்கெட் இப்ப 25,500ல அன்னைக்கு 25,500ல கால்ல எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு? புட்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கு? அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிட்டு, திருப்பி நம்ம வந்து இங்க ட்ரேடிங் வந்து நம்ம பார்க்கறத விட, இதிலேயே எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ அதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ அந்த இண்டிகேட்டர் நம்ம வந்து இதிலே இருக்குது. ஸோ அந்த இண்டிகேட்டர் என்ன? அந்த இண்டிகேட்டர நம்ம வந்து எப்படி நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறது? இதில வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணிட்டு, அத வச்சு எப்படி நம்ம ட்ரேட் பண்றது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏன்னா நம்ம ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே கண்டிப்பா வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆ வால்யூம் அப்படிங்கிறதும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது நம்ம என்னங்கிறத நம்ம புரிஞ்சிருப்போம். ஸோ தெரிஞ்சிருப்போம். இருந்தாலும் ஆ ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எத பேஸ் பண்ணியிருக்கு? வால்யூம் அப்படிங்கிறது எத பேஸ் பண்ணியிருக்கு? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது டோட்டலா ஓப்பன் கான்ட்ராக்ட். இன்னைக்கு பர்ட்டிகுலரா ஒரு இருக்குன்னா, இன்னையோட இன்ட்ராடேல ஒரு டைம்ல எவ்வளோ ஓப்பன் கான்ட்ராக்ட் அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்லணும். வால்யூம் அப்படின்னா டோட்டலா இருக்கக்கூடிய எல்லா ட்ரேடர் ஓகே. அங்க எவ்வளோ பை நடந்திருக்கு, எவ்வளோ சேல் நடந்திருக்கு அப்படிங்கிறதோ டோட்டலா கால்குலேஷன் பண்ணி அங்க வால்யூம் அப்படிங்கிறத ஒண்ணு நமக்கு காமிக்கும். ஸோ இந்த 2க்கும் உள்ள டிஃபரெண்ட் இதுதான். வேற ஒண்ணும் இல்ல. அதே மாரி நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்து நம்ம வால்யூம் பார்த்து ட்ரேட் பண்ணும்போது, நம்மளோட அக்யூரசி இன்னும் நல்லாருக்கும். ஆ இதோட ப்ரீவியஸா நம்ம வந்து ஒரு வீடியோ குடுத்துருக்கோம். ஒரு ஆப்ஷன்ல எப்படி நம்ம வந்து ட்ரேட் பண்ணணுன்ட்டு. அதாவது என்னன்னா, வித்தவுட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம குடுத்துருப்போம். அந்த வீடியோல நான் வந்து சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஓகேவா? ஸோ அந்த வீடியோல நான் என்னன்னா, ஒன் டே டைம் ஃப்ரேம்ல வச்சு ஹை, லோ, ஆ குளோசிங், ஓப்பன் இந்த 4 லைனையும் நம்ம மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபியூச்சர் செட்டில்மென்ட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு இண்டிகேட்டர் நம்ம இதில குடுத்துருக்கோம். ப்ரீவியஸா நம்ம குடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் கம்பைன் பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்க. ஸோ எப்பவுமே நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கும்போது ஒரு 2, 3 இண்டிகேட்டர் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். மார்க்கெட்டோட ஓவரால் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில வந்து அ மார்க்கெட் வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும், வால்யூமும் வந்து ரொம்ப முக்கியம். சரியா? ஓகேவா? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே சேம் டைம்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆ வால்யூமும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நல்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங்ல இருக்குன்னு அர்த்தம் மார்க்கெட். ஓகேவா? அதேமாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பிரைஸ் வந்து ரேஸ் ஆகுது. ஆ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு டவுன் ஆகுது அப்டின்னா, மார்க்கெட் வந்து அங்க வந்து என்ன ஆகுதுன்னா, நமக்கு வீக்கா இருக்குது அப்டின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பிரைஸ் வந்து நமக்கு வந்து ரேஸ் ஆகிட்டு இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு ஃபால் ஆகுது அப்டின்னா, மார்க்கெட் வந்து வீக்கா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதேமாரி நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பிரைஸ் வந்து நமக்கு ஃபால் ஆகுது. ஓகே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரைஸ் வந்து ஃபால் ஆகுது. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த டேலாம் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் நல்லா ஃபால் ஆயிட்டே வந்திருக்கும். ஸோ பிரைஸ் வந்து நமக்கு வந்து டவுன் ஆகிட்டே இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரேஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா, அப்போ மார்க்கெட் வந்து ஸ்ட்ரென்த் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸ்ட்ரென்த் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு பையிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் எந்த பக்கம் போகுது அப்படின்ட்டு. ஓகேவா? அதேமாரி இப்போ பிரைஸும் நமக்கு டவுன் ஆகுது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் டவுன் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து வீக் ஆகுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி நம்மளோட பொசிஷன் அதாவது செல்லா, பையா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல எல்லாருமே நம்ம ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே கண்டிப்பா வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதே நேரத்தில வால்யூம் அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சிருப்போம். ஓகேவா? ஸோ இத 2யும் நம்ம கம்பைன் பண்ணி ஒரு இண்டிகேட்டரா நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே ஒரு கேண்டிலா கிடைச்சா எப்படி இருக்கும்? அதுதான் நம்ம இப்ப பார்க்க போற இண்டிகேட்டர். ஓகேவா? ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்ப நம்ம அந்த இண்டிகேட்டர் என்ன? அதை நம்ம எப்படி வந்து ட்ரேடிங் வியூல ஆட் பண்ணிக்கிட்டு, நம்ம எப்படி அத இது பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன்.
இந்த வீடியோ இந்த இண்டிகேட்டர் கூட நான் இதில் நீங்கள் சர்ச் பண்ணி ட்ரேடிங் வியூலையோ இல்லைனா ட்ரேடர் வியூலையோ நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த இண்டிகேட்டருடைய லிங்க் தரேன். ஓகேவா? நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேண்டில் நம்ம கொடுத்துருக்கோம். கீழே இருக்கிறது வால்யூம். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து என்ன எதை பேஸ் பண்ணி வருது அப்படி பார்த்தீங்கன்னா வால்யூம், குமுலேட்டிவ் டெல்டா வால்யூம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த டெல்டாவோட வால்யூமையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் பேஸ் பண்ணி தான் கீழே இருக்கிற நமக்கு இந்த வால்யூம் இண்டிகேட்டர் நமக்கு ஒர்க் ஆகும். அதே மாதிரி மேலே இருக்கிறது பியூர்லி வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, மார்க்கெட் வந்து முன்னாடி நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ மார்க்கெட் எங்கே போக போகுது அப்படின்ட்டு நம்மளால வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணி இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகேவா? ஸோ வால்யூம் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அதே சேம் டைமில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ எந்த மாதிரி மார்க்கெட் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ மார்க்கெட்டான சப்போர்ட் இப்போ இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற ப்ரைஸ் அதாவது என்னென்னா ஒரு வீடியோ நம்ம பண்ணுறதுக்காக நம்ம எடுத்த ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,500 அப்படிங்கிற கால் ப்ரீமியத்தோட சார்ட் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரீமியத்தோடைய சார்ட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து இதை வந்து ஃபியூச்சர் இண்டெக்ஸ் இது மாதிரி எதுலனாலும் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் செட்டப் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரே நிமிஷம் இதை நான் கரெக்டாக வச்சுக்கிறேன் இந்த இண்டிகேட்டரை. ஸோ இங்கே பாருங்கள், காலையில் நமக்கு வந்து இன்றைக்கினா 20ஆம் தேதி. ஸோ 20ஆம் தேதி மார்க்கெட் வந்து ஒரு ஸ்மால் அதாவது என்னென்னா ஓப்பன் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய க்ளோசிங்க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இது ப்ரீவியஸ் டேனுடைய க்ளோசிங் ப்ரைஸு. ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய க்ளோசிங்க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து எங்கே சப்போர்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி என்னென்னா இது சொல்லியிருக்கோம். அதாவது என்னென்னா இது வந்து நம்ம ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 4 லைன், இந்த 4 லைனுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சுட்டு ஹை லோ மார்க் பண்ணுங்கள். அதேமாதிரி அதோட ஓப்பன் மார்க் பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி அதோட க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் சொல்லியிருப்பேன் நான் வந்து. ஸோ அந்த வீடியோ நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவும் நான் லிங்க்கும் தரேன். ஓகேவா? ஸோ அது ப்ரீவியஸாக நம்ம போட்ட வீடியோ. அதையும் இப்போ நம்ம கொடுத்துருக்குற இந்த இண்டிகேட்டர் இதையும் நீங்கள் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே நமக்கு வந்து ஒரு கேண்டிலாக கிடச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் என்ன நடந்திருக்கு பாருங்கள். வால்யூம் நமக்கு என்ன நடந்திருக்கு, காலையில் வால்யூம் வந்து நமக்கு வந்து 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது வால்யூம் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து வால்யூம் இல்லை. ஓகேவா? வால்யூம் இது ஓப்பன் கேண்டில். ஸோ இங்கே நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் சுத்தமாக சப்போர்ட் இல்லை, வால்யூம் இல்லை. அதே நேரத்தில் நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு சப்போர்ட் இல்லை. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு ரெட்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஒரு கேண்டில் ஒரு டைம் ஃப்ரேமில் இது 5 மினிட் டைம் ஃப்ரேம் நம்ம வச்சுருக்கோம்னா 5 மினிட்டில் அங்கே எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நடந்திருக்கு. ஓகேவா? சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அங்கே ஓப்பன் கான்டாக்ட் நமக்கு வந்திருக்கு அப்படின்னா ஓப்பன் கான்டாக்ட் மைனஸில் இருக்குது, வால்யூமும் மைனஸில் இருக்குது. அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்னா அடுத்து டவுன் ஆக போகுது. இந்த 5 மினிட் கேண்டிலே நமக்கு வந்து ப்ரெடிக்ட். கேண்டிலாக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து நமக்கு வந்து ஒரு க்ரீனாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கேண்டில் நமக்கு க்ரீன். அதே சேம் டைமில் நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரெட்டாக இருக்கும், வால்யூமும் நமக்கு வந்து ரெட்டாக தான் இருக்கும். இப்போ மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது. அப்போ வந்து 5 மினிட் கேண்டில் இந்த கேண்டில் நமக்கு வந்து அடுத்த கேண்டில் கீழே ஓப்பன் ஆகும்போதே நமக்கு இதாயிடுச்சு. ஸோ அப்போ மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா என்னென்னா இது வந்து நம்ம அந்த ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது இது வந்து ஓப்பன் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இந்த ப்ரீவியஸ் டேனுடைய க்ளோசிங் ப்ரைஸ். ஓகே, க்ளோசிங் ப்ரைஸ் லைன் இந்த லைன். இந்த லைனில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அந்த இடத்துல நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேவா? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு, வால்யூமும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னா அப்போ மார்க்கெட் வந்து மேலே போக போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அந்த சேம் டைமில் நமக்கு வந்து வால்யூமும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இது ரெண்டுமே நடந்ததுன்னா நம்ம எடுக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன், அதாவது ஸ்ட்ராங்கர் ரெஃபரன்ஸ் லைன் சொல்லி ஒன்று இருக்கும். அந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதே மாதிரி இப்போ இதுக்கு என்னென்னா இது ப்ரீவியஸ் டேனுடைய க்ளோசிங் ப்ரைஸில் இருந்து மார்க்கெட் வந்து இதாகுது. க்ளோசிங் ப்ரைஸ் எப்போவுமே வந்து நமக்கு வந்து
ஒரு வால்யூமா ட்ரேட் ஆன இடமா இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கு அப்படின்னா, கன்ஃபார்மா மார்க்கெட் மேல அடுத்து வந்து ஒரு மூவ்மெண்ட்ஸ்க்கு போக போகுது அப்படின்னுலாம். ஸோ அது மட்டும் இல்ல, நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி பாருங்க, ஒவ்வொரு நிமிடத்துக்கும் நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது பாருங்க. அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ, அதுக்கு தகுந்த மாரி மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ வால்யூம் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுக்கிறதுக்கு மட்டும் வால்யூம் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ வால்யூம் வந்து எப்பவுமே வந்து அடுத்தடுத்த லெவல்ல போகும்போது வால்யூம் வந்து எப்பவுமே ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது மட்டும்தான் ஒரு இடத்துல இப்போ ஒரு பர்ட்டிகுலர் ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வால்யூம் எப்படியுமே எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த லைன்ல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்க போகுது அப்படின்னா தான் அந்த இடத்துல வால்யூம் அதிகமா இருக்கும். ஸோ பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து வால்யூம் என்ன ஆகும்னா, வால்யூம் அவ்வளோ இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மூவ் ஆகி மேல போயிரும். ஸோ இங்க அதிகமான வால்யூம் இருக்கு அப்படின்னா, அப்ப இங்க வந்து மார்க்கெட் வந்து என்னன்னா, ஒரு மூவ்மெண்ட்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நமக்கு இன்னைக்கு என்ன 20ஆம் தேதி. ஸோ 20ஆம் தேதி நமக்கு என்ன நடந்தது பாருங்க. 20ஆம் தேதி கரெக்ட்டா வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எப்போ நமக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில். அதாவது 9:45 கேண்டில். ஸோ அங்க வால்யூமும் நமக்கு நல்லா வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுது. ஸோ வால்யூமும் முழுக்க முழுக்க நல்ல ஒரு கிரீன் கலர்ல இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கிரீன் கலர்ல இருக்கு. ஸோ இங்க இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் நம்ம வந்துருக்கு இல்லையா, இந்த 9:45க்கு நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம்னா, 9:35 ஸோ இந்த கேண்டிலுக்கு லோக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இங்கே வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸை. ஓகே, இங்கே நீங்கள் நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த லைனுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இருக்கு அப்படின்னா நம்மளோட நஷ்டத்தை வந்து நம்மளுடைய நஷ்டம் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை கம்மி பண்ணுறதுக்கு தான் ஸ்டாப் லாஸ். ஓகேவா? ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வந்து நம்ம வந்து இந்த ப்ரைஸில் இப்போ எடுக்கிறோம் அப்படின்னா இதோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளவோ அதுக்கப்புறம் அதுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் 2 இடத்துல நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒன்று இந்த ஃபஸ்ட்டு இதுதான் இருக்கிறதுல லோ. ஓகேவா? ஸோ 9:35 கேண்டில் தான் லோ. ஸோ அந்த லோவுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் டேனுடைய லோவுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஓகே, மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நல்லாவே ஒரு பையிங் போயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து முன்னாடி அட்வான்ஸாகவே நம்மளால் அது வந்து புரிஞ்சுக்க முடியும் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ வால்யூம் நமக்கு வந்து இந்த இடத்துல தான் ஒரு பிரேக் அவுட் நடக்கிற இடத்துல மட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காகவே மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிரேக் அவுட் நடக்கிறதுல வால்யூம் எவ்வளோ இருக்குது, ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கும்போது ஈஸியாக நமக்கு வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். மார்க்கெட் வந்து அடுத்து வந்து நம்ம மூவ் ஆக போகுது, ஃபர்தராக மேலே மூவ் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம கீழே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம எது வரைக்கும் நம்ம இதோடைய மூவ் ஆகும் அப்படின்னா, இது வந்து ப்ரீவியஸ் டேனுடைய ஹை. ஓகேவா? ஸோ இந்த ஹை வரைக்கும் மார்க்கெட் வரலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு டார்கெட்டை வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ மார்க்கெட் நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கீங்கன்னா இங்கே ப்ரைஸ் எவ்வளோன்னு பாருங்கள், 9:45க்கு. ஸோ 9:45க்கு இதோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ரூ. 154. ஸோ அதோட 9:35 ஸோ அதோட ஸ்டாப் லாஸ் லெவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 134. ஸோ நமக்கு வந்து ரூ. 155 க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னா, நீங்கள் என்ட்ரி எடுத்து அந்த ரூ. 155 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தாலுமே இதோட க்ளோசிங் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்திருந்தாலுமே 25 ஸ்டாப் லாஸ் நீங்கள் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா டார்கெட் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் பாருங்க. 154லேருந்து ரூ. 246 ஸோ ஹையாக போயிருக்கு. ஸோ ரூ. 240 கூட நம்மளால் ஈஸியாக வந்து இதில் வந்து நம்ம டார்கெட் அதாவது ரூ. 246 இந்த லைன் வந்து நம்ம ரூ. 240ங்கிற ப்ரைஸ்க்கு வச்சுருந்தா கூட ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் நம்மளுடைய ப்ராஃபிட் ஈஸியாக நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் வால்யூமையும் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி இந்த நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கிறது. ஸோ இந்த வால்யூம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம தனித்தனியாக போய் வேற ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம போய் பார்த்துட்டு அங்கே திருப்பி நம்ம வந்து ட்ரேடிங் வியூவில் வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறத விட ஸோ லைவாக எல்லாமே ஒரே இதில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் 2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த 2 இண்டிகேட்டருக்கும் நம்ம தான் இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வால்யூமும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதே ட்ரேடர் வியூ யூஸ் பண்ணுறதா இருந்தால் ட்ரேடர் வியூவில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 90 டேஸ் உங்களுக்கு ஃப்ரீ வந்துடும். 90 நாளைக்கு உங்களுக்கு ஃப்ரீ வந்துடும். அந்த 90 நாளைக்கு அப்புறம் அதில் சின்ன ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்படி நீங்கள் ட்ரேடிங்கும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த 2 இண்டிகேட்டர் ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரேடிங் வியூவில். ஸோ இந்த 2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலே போதும், உங்களால் வந்து ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். இதுக்கு வந்து நம்ம வந்து
ட்ரேடர் வியூவில் வந்து நீங்கள் நிறைய இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரீவியஸ் டேனுடைய ஹை, லோ, க்ளோசிங், ஓப்பன் இந்த 4 ப்ரைஸையுமே நம்ம வந்து 4 லைன், அதாவது 4 ஒன் டே டைம் ஃப்ரேமில் வச்சு இந்த 4ஐயும் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட் வந்து எங்கே மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து எதில் சப்போர்ட் எடுக்க போகுது, எதில் வந்து நம்ம வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்று லோவில் சப்போர்ட் எடுக்கணும், இல்லைனா க்ளோசிங் ப்ரைஸ். ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆகுறது எங்கன்னு பாருங்கள். கரெக்டாக வந்து ஓப்பன் ஆகுறது இந்த ப்ரீவியஸ் டேனுடைய ஓப்பன் ப்ரைஸில் தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஓப்பன் ப்ரைஸில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ அன்னைக்கு எங்கே ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறது எங்கன்னு பாருங்கள், ப்ரீவியஸ் டேனுடைய க்ளோசிங். ஸோ க்ளோசிங்கில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும். ஓப்பனில் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆகி கரண்ட்டே ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் டேனுடைய க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கு. அப்போ சப்போர்ட் எடுக்க போகும்போது மார்க்கெட் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கீழே இருக்கக்கூடிய நம்மளுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்க போகுது அப்படின்னா வால்யூம் செக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணுங்க, வால்யூம் செக் பண்ணுங்க. பிரேக் அவுட் நடக்கும்போது மட்டும்தான் வால்யூம் நம்ம செக் பண்ணணும். அடுத்து நம்ம வந்து ஏன்னா என்ட்ரி எடுக்கிறதுக்கு வால்யூம் வேணும். ஸோ என்ட்ரி அந்த இடத்துல வால்யூம் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு மார்க்கெட் ஃபர்தராக மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ட்ரி எடுக்கும்போது நம்ம வால்யூமையும் செக் பண்ணிக்கோங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 2 இண்டிகேட்டருமே நம்ம வந்து ஃப்ரீ தான். எதுவுமே பெய்டு கிடையாது. நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க கமெண்டில், சார் இது பெய்டு இண்டிகேட்டரா அப்படின்ட்டு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம கொடுக்குற எல்லா இண்டிகேட்டருமே ஃப்ரீ தான். பெய்டு இண்டிகேட்டர் நம்மளுடைய வீடியோவில் எதுலேயுமே நம்ம கொடுக்குறது கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் இது ஃப்ரீயாக இருக்கக்கூடிய இண்டிகேட்டர். நான் வந்து இதோடைய லிங்க் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி போய் எடுத்துக்கலாம். அதாவது என்னென்னா இது உள்ள போயிட்டு அந்த ஒரு நிமிஷம் ட்ரேடிங் உள்ள உங்களுக்கு ட்ரேடிங் வியூவில் போனாலும் சரி, இல்லைனா நீங்கள் ட்ரேடர் வியூ யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, 2 பிளாட்ஃபார்மில் எதில் போனாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி இல்லை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், எனக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இந்த இண்டிகேட்டர் ஓகேவா? ஸோ நீங்கள் போயிட்டு ட்ரேடிங் வியூவாக இருந்தாலும் சரி, இல்லை ட்ரேடர் வியூவாக இருந்தாலும் சரி, அதில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆல் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த இண்டிகேட்டர் வந்துடும். ஸோ இந்த இண்டிகேட்டர் என்னென்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை ஒரு லைனாக பார்த்துருப்பீங்க. ஒரு கேண்டிலாக இது வரைக்கும் நம்ம வந்து எந்த ஒரு இண்டிகேட்டர் நம்ம பார்த்ததில்ல. ஸோ முதல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நமக்கு வந்து ஒரு கேண்டிலாகவே நமக்கு வந்து ஓகேவா? ஸோ அங்கே எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு 5 மினிட் டைம் ஃப்ரேமில் இதை கேண்டிலாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இண்டிகேட்டர் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆல் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரேடிங் வியூலையோ இல்லை ட்ரேடர் வியூலையோ நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த இண்டிகேட்டர் வந்துடும். அதே மாதிரி கீழே நம்ம இன்னொரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம், வால்யூம்க்கான இண்டிகேட்டர். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தான் இருக்குது. வால்யூம் சிவிடி ஓப்பன் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கா. இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி அதே சேம் டைமில் குமுலேட்டிவ் டெல்டா. ஸோ குமுலேட்டிவ் டெல்டா வால்யூம், அந்த வால்யூமை பேஸ் பண்ணி இந்த இண்டிகேட்டர் நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டுமே வந்து என்னென்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது மெயினாக நமக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல். என்னென்னா ஓப்பன் கான்ட்ராக்ட் எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் மூவ் ஆக போகுது. அதே மாதிரி வால்யூம் எப்படின்னா நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கும்போது அந்த இடத்துல வால்யூம் இருந்ததுன்னா நம்ம வந்து நமக்கான ப்ராஃபிட் குயிக்காக கிடைக்கும், நம்மளுடைய டார்கெட் ஈஸியாக ரீச் ஆகும். ஸோ அதுக்கு தான் வால்யூம் பார்க்க சொல்கிறது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஓப்பனான கான்ட்ராக்ட் நமக்கு வந்து லைவாக வந்து எவ்வளோ கிடச்சிக்கிட்டு எவ்வளோ அங்கே ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிற நம்ம லைவாக பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது இல்லை கிடைக்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் அதில் போய்ட்டு அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நேராக அந்த இண்டிகேட்டர் போகும். இண்டிகேட்டர் போய்ட்டு அதை ஃபேவரேட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ட்ரேடிங் வியூவில் உங்களோட நீங்கள் எந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம சொன்னது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்கள்ட்ட இன்னொன்று சொன்னேன். அதாவது என்னன்னா ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து நமக்கு வந்து அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ப்ரைஸ் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதான் நடந்திருக்கு. என்னென்னு பாருங்கள் இன்றைக்கி. இது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி. ஸோ 19ஆம் தேதி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் ஓப்பன் ஆன கேண்டிலுக்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து
ஸோ 5 மினிட் ஒரு ஆமா. ஒரு 1/2 மணி நேரம். ஸோ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த 5 மினிட் கேண்டில் மேல கட் பண்ணி, மார்க்கெட் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் மார்க்கெட் மேல தான் நின்றுருக்கு. ஆனா மார்க்கெட் மேல நின்னு, அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து டவுன் ஆயிட்டே வருது. ஆனா பிரைஸ் டவுன் ஆயிட்டே வருதே தவிர, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க, இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். தொடர்ந்து கன்டினியூவா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே இன்கிரீஸ் ஆயிட்டே தான் இருக்குது. இதான் இதோட ஃபர்ஸ்ட் ஓப்பன் கேண்டிலோட இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க மார்க்கெட் வந்து தொடர்ந்து பிரைஸ் வந்து அதாவது என்னன்னா ஓப்பன் கான்ட்ராக்ட் வந்து அங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது நமக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே வர்றப்போ மறுநாள் மார்க்கெட் அதாவது என்ன ஆகுதுன்னு பாருங்க, மறுநாள் வந்து 20ஆம் தேதி மார்க்கெட் அதாவது என்னைக்குன்னா வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன். எஸ் வெள்ளிக்கிழமை. ஸோ வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகணுன்னா என்ன ஆகுது பாருங்க, மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்கு. ஸோ மார்க்கெட் நம்ம வந்து அட்வான்ஸாகவே இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்மளால் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிக்க முடியும். மார்க்கெட் நாளைக்கு இல்லைன்னா அடுத்த ஒரு 1 மணி நேரத்தில் மார்க்கெட் எங்கே மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இன்னொரு நாள்லையும் உங்களுக்கு நான் வந்து இதை மாதிரி காமிக்கிறேன். அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த மாதிரி நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். அதாவது இன்றைக்கி என்னென்னா இது வந்து இன்னைக்கு ஆமாம் செப்டம்பர் 13ஆம் தேதி. ஸோ 13ஆம் தேதியினுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாகவே இங்கே இருக்குது, மேலே இருக்குது. ஸோ அதேமாரி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி மார்க்கெட் 16 13க்கு அப்புறம் 16. ஸோ இந்த 16ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எங்கே பாருங்கள் ப்ரைஸ் வந்து மேலே அதாவது என்னென்னா ப்ரீவியஸ் டேனுடைய க்ளோசிங்க்கு மேலே ப்ரைஸ் ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் டேவுடைய ஹையை கட் பண்ணுது, பிரேக் அவுட் கொடுக்கு. ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் முழுக்க முழுக்க எங்கே நமக்கு ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து 13ஆம் தேதியினுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுடைய ரேஞ்சு. இது 16ஆம் தேதி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுடைய ரேஞ்சு. ஸோ இப்போ ரேஞ்ச் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ கான்ட்ராக்ட் இங்கே வந்து டவுன் ஆயிருக்கு. அப்போ நிறையா வந்து எக்ஸிட் ஆகி வெளியே போயிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே வால்யூம் நமக்கு வந்து சப்போர்ட் அதாவது என்ன வால்யூம் வந்து நமக்கு வந்து ஒரு செல்லோ பையோ நம்ம எடுக்கும்போது வால்யூம் நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ வால்யூம் நமக்கு வந்து மேலே இப்போ போயிட்டு மேலே தான் நம்ம லைன் அதாவது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு லைன். ஒரே நிமிஷம் நான் லைன் போட்டு காமிக்கிறேன். ஸோ இது ப்ரீவியஸ் டேனுடைய ஹை. ஓகே, ஒரு ஹை இருக்குது. ஸோ இப்போ ஹை போயிட்டு மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். ஸோ இங்கே ப்ரைஸ் ஃபால் ஆகுது, அதாவது பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்து பிரேக் அவுட் அதாவது டே ஹைக்கு மேலே மார்க்கெட் போயிட்டு அங்கே அக்செப்ட் ஆகலை, ப்ரைஸ் வந்து கீழே விழுது. ஸோ வால்யூம் நமக்கு வந்து கீழே தான் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபாலிங்கான ஒரு இதில் நல்ல ஒரு ரெட் கலர் தான் வால்யூம் கிடச்சிருக்கு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது ப்ரீவியஸ் டேனுடைய இதுக்கு கீழே தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது என்னென்னா ப்ரீவியஸ் டே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட லைன் ரேஞ்ச் இங்கே இருக்குது. இன்றைக்குள்ள கரண்ட் டேனுடைய ஓப்பன் அதான் இன்றைக்கி வந்துன்னா இது 16ஆம் தேதி, இது 13ஆம் தேதி. ஓகே, 16ஆம் தேதி இந்த தேதியினுடைய இந்த டேட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேஞ்சு கீழே இருக்குது. அப்போ மார்க்கெட் இங்கே போயிட்டு கீழே வரும்போது நமக்கு இங்கே வால்யூம் பிரேக் அவுட் நமக்கு நடக்கும். இங்கே வந்து நமக்கு கிடைக்குன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கலாம். அப்போ நம்ம வந்து புட்டை நம்ம பை பண்ணலாம். ஓகேவா? செல்லுங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா புட்டை தான் நம்ம பை பண்ணுவோம். ஓகே, 9:45. ஸோ 9:45 இந்த கேண்டில் நமக்கு கிடச்சிது. இதாக இருக்கிறதுலே நம்ம இப்போ ஒரு புட்டு எடுக்கிறோன்னா இது இந்த கேண்டில் இந்த 9:45 கேண்டிலே நமக்கு வந்து வால்யூம் வந்து நல்லாவே வந்து கீழே டவுன் ஆகிருக்கு. ஸோ பிரேக் அவுட் கொடுக்குற போது நமக்கு பார்க்கணும். ஸோ பிரேக் அவுட் கொடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னாலும் அங்கேயும் நமக்கு வந்து 10 மணிக்கு ஸோ 10 மணி அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே போயிட்டு அங்கே ப்ரைஸ் அக்செப்ட் ஆகலை. ஒரு கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். அதாவது கேண்டிலில் வந்து இந்த கேண்டில் வந்து நமக்கு வந்து ஒரு வேல்யூடான கேண்டில் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 பக்கமும் ட்ரேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு பையும் நடந்திருக்கு, இங்கே ஒரு செல்லும் நடந்திருக்கு. ஸோ ரெண்டும் சேர்ந்து ஒரு நியூட்ரலான கேண்டில்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டுக்கு மேலே ஒரு கேண்டில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே முழுக்க முழுக்க செல் நடந்திருக்கா பை நடந்திருக்கான்னு நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ரேஞ்சில் அதாவது என்னென்னா பர்டிகுலராக ஒரு லைனில் அதாவது ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் டே லோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து 10 மணி. ஸோ 10 மணி கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். மார்க்கெட் வந்து இவ்வளோ மார்க்கெட் மேலே போயிட்டு இங்கே இவ்வளோ செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கு இந்த கேண்டிலில். ஓகே,
ஸோ இவ்வளோ செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கு. கீழ வந்து நமக்கு வந்து பையிங் அவ்வளோ இல்ல. ஸோ செல்லிங் தான் அதிகமா இருந்திருக்கு. ஸோ பாடி ஃபுல்லா வந்து விக் ஃபுல்லா மேல இருக்கு. பாடி மட்டும் கீழ இருக்கு. ஓகேவா? ஸோ இது ஒரு நல்ல ஒரு கேண்டில். ஸோ இங்க இந்த கேண்டில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு, இதுக்கு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஹைக்கு மேல நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் மெயின்டெயின் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு சின்ன ட்ரேட் பண்ணலாம். அந்த ட்ரேட் வந்து மார்க்கெட் வந்து நம்ம வந்து ஆ அந்த அதாவது பர்ட்டிகுலர் அன்னைக்கு டேட்ல அந்த நீங்க ஒரு எடுக்க போற புட் ஆப்ஷன் உடைய ஆ இடம் ப்ரீவியஸ் டேவுடைய ஹையோ இல்லன்னா வந்து ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் லைன் இருக்கும். ஸோ அத நீங்க பேஸ் பண்ணி அத வந்து நீங்க டார்கெட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஆ அதே மாரி நம்மளுடைய செட்டில்மென்ட் லைன் ப்ரீவியஸ் டேனுடைய செட்டில்மென்ட், ஃபியூச்சர் செட்டில்மென்ட், வீக்லி செட்டில்மென்ட் ஆ அப்புறம் சிபிஆர் இண்டிகேட்டர்ல இருக்கக்கூடிய அதாவது வீக்லி டைம் வீக்லியினுடைய இதில உள்ள ஹையோ, லோவோ எதுவா இருந்ததுன்னா, அதையும் நீங்க வந்து ஒரு டார்கெட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேயுமே வந்து நம்ம வந்து ஒரு என்ட்ரி ஆன உடனே எந்த இடத்த டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நெறைய வீடியோக்கள்ல நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். ஸோ அத நீங்க பார்த்துக்கிட்டு, அத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த இண்டிகேட்டர்ல உள்ள ஒரு சிறப்பம்சம். அதாவது என்னன்னா, மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுது, எங்க இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அ இதுக்கு ப்ரீவியஸ் டே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்க்கும், கரண்ட் டே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்க்கும் பார்த்துட்டாலே புரிஞ்சுக்கலாம் நீங்க வந்து. ஓகேவா? ஸோ ஈஸியா வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதே மாரி இன்னொரு நாள் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதாவது மார்க்கெட் வந்து எங்க மூவ் ஆக போகுது அப்படின்னு உங்களால வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். நம்ம இந்த இண்டிகேட்டர யூஸ் பண்ணும்போது. ஓகேவா? இது என்னைக்குன்னு பாருங்க. இதான் இன்னைக்கு ஒரு ஒரு ஆமா. போன 12ஆம் தேதி. ஸோ 12ஆம் தேதி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட். அதாவது சடனா எப்போன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து நமக்கு 2 மணிக்கு மேல தான் ஒரு மூவ்மெண்ட்ஸ் கிடைச்சது. ஸோ இந்த மூவ்மெண்ட்ஸ நம்மளால வந்து இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால வந்து எப்போனா காலையிலேயே நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ மார்க்கெட் இவ்வளவு கான்டாக்ட் அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க. காலையில இதான் இதோட இந்த கேண்டிலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதுதான். ஸோ இங்க மார்க்கெட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்க கீழ ஓப்பன் ஆகுது பாருங்க. ஓப்பன் ஆகி ஸோ மார்க்கெட் இங்க கேண்டில் வந்து நமக்கு வந்து ஒரே லைனா இருக்குது. ஆனா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க, நல்லா வந்து ஒரு பையிங் போன மாரியே இருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த டைம்லயே நம்மளால வந்து இத புரிஞ்சுக்க முடியும். அதாவது என்னன்னா, இந்த இடத்த கூட உங்களால புரிஞ்சுக்க முடியலனாலும், இந்த இடத்த ஈஸியா நீங்க வந்து புரிஞ்சு நீங்க வந்து ட்ரேட் எடுத்துக்க முடியும். இங்க பாருங்க. ஸோ இந்த டைம் என்னன்னு பாருங்க 3:10. ஸோ 3:10 3:10க்கு அப்புறம் நம்ம வந்து 3:35 சாரி மன்னிக்கணும். 1:10 13 இருக்கு இல்லையா? 1:10 ஸோ 1:10 1:35 ஸோ 1:10க்கும் 1:35க்கும் பார்த்தீங்கன்னா, அந்த 25 நிமிஷத்துல ஸோ மார்க்கெட் எங்கேயுமே மூவ் ஆகல. ஆனா ஆ இது ஓஏ பாருங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க. நமக்கு வந்து நல்லாவே வந்து ஒரு பையிங்க்கான ஒரு இத அப்பவே நமக்கு குடுத்துருக்கு. இண்டிகேஷன் குடுத்துருக்கு இந்த டைம்ல. ஸோ இத நீங்க புடிச்சிருந்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து எவ்வளோ பையிங் போயிருக்கு பாருங்க அன்னைக்கு மார்க்கெட். ஸோ இந்த டைம் அன்னைக்கு வந்து ஒரே நிமிஷம். கரெக்ட். இதோட பிரைஸ் லெவல் எவ்வளோன்னு பாருங்க. இதோட பிரைஸ் லெவல் வந்து நமக்கு வந்து ஆப்ஷன் இந்த 25,500 ஸோ ரூ. 60 ரூ. 62 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ஹையா எவ்வளோ போயிருக்கு பாருங்க. ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷத்துல ரூ. 140 ரூ. 150 அதாவது ஒரு 2டே கேண்டில்ல இது எவ்வளோ ஹை போயிருக்கு பாருங்க. ஸோ இதோட ஹை பார்த்தீங்கன்னா, ரூ. 118 ஸோ ரூ. 60க்கு எடுத்தீங்கன்னா ரூ. 118 ரூ. 120ங்கிறது 10 நிமிஷத்துல இது கை போயிருக்கு. டபுள் மடங்கு 50% வந்து இது நல்லா இன்கிரீஸ் ஆயிருக்கு. என்ன ரீசன் அப்டின்னா, மார்க்கெட் இங்க இருந்தே காலையில இருந்தே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க, நல்லா வந்து ஒரு பையிங்லயே தான் இருந்திருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். மார்க்கெட் தான் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெய்ட்டா இருந்திருக்கு. சைட்வேஸ் மார்க்கெட் எங்க மூவ் ஆக போகுது அப்படின்னு நம்ம தெரியாம இருந்திருப்போம் தெரியுமா? ஸோ அதுக்கு இத நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த கேண்டில் நம்ம வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கேண்டில் நீங்க யூஸ் பண்ணியிருந்தோம்னா, மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பைக்கு போக போகுது அப்படின்ட்டு. ஏன்னா இங்க கேண்டிலா பார்க்கும்போது நமக்கு வந்து பிரைஸ் வந்து நமக்கு வந்து என்னன்னா, ஒரு இடத்துல விட்டு மார்க்கெட் எங்கேயுமே நகலல. ஸோ இந்த ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆகுது. காலையில இருந்து 2 மணி வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் இது மார்க்கெட் வந்து ஒரு 2 மணிக்கு அப்புறம் ஒரு ஸ்பைக் குடுக்குது. ஆனா இங்க நமக்கு வந்து இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க. காலையில இருந்தே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு ஸ்பைக்ல தான் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும், வால்யூமையும் வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்க நம்ம வந்து அட்வான்ஸா நம்ம புரிஞ்சுக்கலாம். வால்யூம் இங்க பாருங்க. இங்க வால்யூம் இங்க பிரேக் அவுட் நடந்திருக்கு. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, 2 மணிக்கு இங்க வால்யூமும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ 2 மணி வால்யூம் சப்போர்ட் பண்ணும்போது ஒரு குளோசிங் பிரைஸ் ரூ. 88 அதுக்கு ஹையா அடுத்து வந்து ஒரு ஆமா எத்தன மணி 2 ஆமா 2:05 ஸோ 2:05க்கு அப்புறம் 3 மணி.
ஒரு 40 நிமிஷத்துல அது எவ்வளோ ஹையா போயிருக்கு பாருங்க. ரூ. 89 இதுல குளோசிங் பிரைஸ் வந்து ரூ. 88னாலும், இது ஹையா போனது எவ்வளோன்னு பாருங்க. ரூ. 192 போயிருக்கு. ஸோ 50% அப்படியே வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஒரு 40 நிமிஷத்துல. ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இந்த குமுலேட்டிவ் டெல்டா வால்யூமையும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் வச்சு நீங்க வந்து கம்பேர் பண்ணி நீங்க வந்து எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனுடைய எந்த பிரீமியம் சார்ட் நீங்க எடுத்து யூஸ் பண்ணாலும் சரி, அதுல வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிறைய நண்பர்கள் நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்க சேனல்ல. ஸோ நிறைய பேர் லைக் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. ஸோ உங்களுடைய சின்ன உதவி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது நிறைய லைக் பண்ணுங்க.